இன்னைக்கு என்னமா நம்ம வீட்டு ஸ்பெஷல்? இன்னைக்கு வீக்கெண்ட் ஆச்சே, அம்பரீஷ் குட்டிக்கு எல்லாருமே கொஞ்சம் கோல்டா இருக்குன்னு சொல்லி வெத்தலையில கஷாயம் வைக்கலாம்னு பிளான் பண்ணா. ஒரு தளபதி ரசிகனாலும் இவ்ளோ வெறியாவாங்க இருப்பாங்க. தளபதி அந்த விருது கொடுக்கும் விழால வந்து அவரோட மெனு லிஸ்ட்ல வந்து வெத்தலை பாயாசம் போட்டிருந்தாரு. அதை பார்த்துட்டு இன்னைக்கு வெற்றிலையில எனக்கு கஷாயம் தான் வேணாம், வெத்தலையில பாயாசம் வச்சு கொடுன்னு கேட்கிறாரு. என்னத்த சொல்றது, இவங்களுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுருவோமா? இல்ல பாயாசம் ரெடியாவே இருக்கு, எப்படி பண்ணேன்னு பாத்துட்டு வந்திருக்கேன். நானும் இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். மைல்டா வெத்தலையோட ஃபிளேவரோட அந்த பாயசத்தை குடிக்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு கடாயில 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 1/2 கப் ஜவ்வரிசி சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில 1/4 கப் சேமியாவும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல 1/2 லிட்டர் பால் கூடவே 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு அந்த பால்லயே வறுத்து வச்சிருக்க ஜவ்வரிசி சேமியாவை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல 1/2 கப் வெல்லம் கூடவே 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சதும் வடிகட்டிட்டு பாயசத்துல சேர்த்து நல்லா கலந்து விட்டு கூடவே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. 4 வெத்தலையை நல்லா அரைச்சு வடிகட்டி கேஸ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் பாயசத்துல ஊத்தி நல்லா கலந்து விட்டுருங்க. கடைசியா 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரி பருப்பை வறுத்து கலந்து விட்டு சர்வ் பண்ணீங்கன்னா வெற்றிலை பாயசம் ரெடி.